நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்த காணொளியில் தரம் 9 அல்லது 9க்கு மேற்பட்ட வகுப்புகளுக்கும் பிரயோசனமாக இருக்கும் சதவீதம் சார்ந்த கேள்விகளூடாக ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். சதவீதம் நிறைய பேருக்குமே ஸ்ட்ரகிளான பாடம் ஏனென்று சொன்னால் சமன்பாடுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலாத பிரச்சனை இருக்குது நிறைய மாணவர்களுக்கு இடையில். வகுப்புகளில் கேட்டாலுமே அதுதான் சொல்கிறது, சமன்பாடுகள் மறந்து போயிடுது, மாறுபடுது என்று நிறைய சமன்பாடு இருக்கிற மாதிரி யோசிச்சு கொள்கிறீங்க. ஆனால் பேட்டர்ன் உண்டு, ஒரே விதமான அணுகுமுறை தான் இருக்குது. அங்கே இருக்கிற ஆக்களை மட்டும்தான் மாற்ற போகிறீங்க. தரகு, லாபம், நட்டம், கழிவு, இப்படி டேர்ம்ஸ் மட்டும்தான் மாறுதே தவிர மற்றும்படி இருக்கிற சமன்பாடுகள்கிட்ட பேட்டர்ன் உண்டு தான். தரகு சதவீதம், லாப சதவீதம், நட்ட சதவீதம்னா சதவீதத்துக்குரிய பேட்டர்ன் உண்டு. ஆனால் அந்த சமன்பாடுகளை எப்படி இலகுவான முறையில் கேள்விகளுக்கு தொகுத்து கொடுக்குறதுன்றதையும் ஞாபகப்படுத்தி அந்த கேள்வியை செய்கிறதுன்றதையும் இந்த கேள்வியை பார்க்குறதால உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இந்த கேள்வியினூடாக நான் எப்படி சமன்பாடுகளை பாவிக்கணும், என்னென்ன செய்யணும்ன்றது சம்மந்தமாக கதைக்க போகிறோம். மற்றது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்குள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுறதால ஒரு சில இடையூறுகள், ஒளிப்பதிவுகளில் ஏதாவது விளக்கமின்மை இருந்தால், தெளிவின்மை இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி இருந்தால் ஏதாவது குறை நிறைகளை பதிவுகளையும் கொமெண்டாக போட்டுக்கொள்ளுங்க. அப்போ நான் இன்னும் மேற்கொண்டு வேறு ஏதாவது திருத்தம் செய்யலுமென்றாலும் திருத்தம் செய்து கொள்வேன். எதிர்பார்க்குறேன் உங்களோட சப்போர்ட்டை. தொடர்ந்துமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏனெண்டா நிறைய பேருக்கு இன்னுமே இந்த வீடியோஸ் போய் சேர இல்லை. உபயோகமான ஆக்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதுமாக இருக்கும். தேவையான ஆக்களை கொண்டு போய் சேருங்க. இது என்ன ரிக்வெஸ்ட், ரைட்? இந்த சதவீதம் சம்பந்தமான கேள்வியை பார்ப்போம். இதில் நிறைய கேள்வி எழுதியிருக்கிறேன்னு பாருங்க. ஏழுபட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ண முதல் இந்த கேள்வி இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு கேள்வியை பார்த்தாலும் ஓகே தான். இல்லை எங்களால் செய்யவே இயலாது என்ற நிலைமையில் இருக்கிறார்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு திருப்பி இருக்க கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்ய வேணும். சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் டியூஷன்லேயோ ஸ்கூல்லையோ எல்லா இடத்துலையும் படிக்கிறோம். ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா அந்த விஷயத்தை திருப்பியும் ரீஅப்ளை பண்ணி பார்க்குறேன், திருப்பி செய்து பார்க்குறேன். அதை செய்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குரிய தெளிவு முற்றாக கிடைக்கும். அப்போ 50% நீங்கள் உள்வாங்கின விஷயத்தை 70%, 80% ஆக்குறது உங்களோட மேற்கொண்ட பயிற்சிகளால் மட்டும்தான். இப்போ இதில் கேள்வி தந்திருக்குது 4 கேள்வி, 4 விதமான கேள்வி தந்திருக்கிறேன். எழுதக்கூடிய அளவு எழுதியிருக்கிறேன். ஸ்மார்ட் போர்டு இல்லைன்றதால இருக்கிற போர்டில் தான் எழுதக்கூடிய அளவு எழுதியிருக்கிறேன். 4 கேள்வி, 4 வித்தியாசமான கேள்வி. கழிவு, தரகு, லாப நட்டம் சம்பந்தமான கேள்விகளை வச்சுக்கொண்டு எழுதியிருக்கிறேன். பாப்பம் இதுக்குள்ளால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ அவ்வளோத்தையும் சொல்லி கதைக்கிறேன், ரைட்? கேள்விக்குள்ளே போக முதல் இருக்கிற விஷயங்கள் சம்பந்தமாக ஒருக்க மேலோட்டமாக கதைச்சிட்டு போகிறேன், ரைட்? பாருங்க, எங்களுக்கு தெரியும் சதவீதம் என்ற பாடப்பிறப்பில் 9ஆம் ஆண்டில் படிக்கிற விஷயங்கள் என்னென்ன. லாப சதவீதம், லாபத்தை பற்றி கதைக்கிற நாங்கள். லாப சதவீதம், நட்ட சதவீதம், லாபம், நட்டம், கழிவு, தரகு, இதுகள்தான் நீங்கள் பார்க்குற விஷயங்கள். அப்போ இந்த 4 விஷயமும் என்னென்னன்றதை பார்த்து கொள்ளுங்க. லாபம் என்றா என்ன, நட்டம் என்றா என்ன, அது நார்மலாக தெரியும். அது நார்மலாக யூஸ் பண்ணி பழகினதால தெரியும். ஒரு பொருளை வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்தால் அது லாபத்தில் விற்கப்பட்டது என்று சொல்கிறோம். விற்பனை நபரால் ஒரு பொருள் லாபத்தில் விற்கப்பட்டதுன்ற என்ன அர்த்தம்? அந்த பொருள் வாங்கிய விலையை விட கூடி ₹1 சரி கூட விற்றா அது லாபம் தான், ரைட்? நட்டம்ன்றது என்ன? அந்த பொருள் வாங்கிய விலையை விட குறைஞ்ச விலைக்கு விற்கிறோம், அது நட்டம். லாப நட்டத்தில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. கழிவுன்றது என்னென்று பார்ப்போம். கழிவண்டா என்னென்று சொன்னால், இந்த சீசன் டைமில் நீங்கள் எல்லோரும் டவுன் சைட் போனால் தெரியும், நிறைய இடத்துல சேல் போட்டு கழிவு 10%, 5% சொல்லி ஒரு சில இடங்களில் ப்ரொமோஷனுக்காக போட்டிருப்பினோம். நார்மல் டேஸ்லேயுமே சில டைமில் போட்டிருக்கிறவே. இப்போ அந்த கழிவுன்றது என்னென்று சொன்னால், நார்மலாக அந்த பொருளோட விலையில் இருக்கிற, இப்போ நார்மலாக ஒரு ஷூவை வாங்க போகிறோம், 2500 ரூபாய்க்கு இருக்குது. அந்த ஷூ 2500 ரூபாய்க்கு விற்கிற ஷூ. ஆனால் கழிவு போடுற டைமில் அதில் 10% கழிக்கப்படுமெண்டா என்ன அர்த்தமெண்டா, அந்த பொருளோட விலையில் இருந்து 10% அமௌண்ட்டை கழித்து போட்டு
எங்களுக்கு அந்த பொருளை தெரிவிக்கணும். அப்போ கழிவால் கிடைக்கிறது, கழிவால் எங்களுக்கு கொஞ்சம் விலை குறைக்கப்பட்டு வரும். அப்போ இங்கே பாருங்கோ, கழிவுன்றது என்னென்னா கழிவில் தான் நாங்கள் இந்த குறித்த விலைன்றதை பற்றி கேட்குறோம் நாங்கள். சரி, எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு பாருங்கோ. ஒரு ட்ரௌசரை ஒரு விற்பனையாளர் வந்து ஒரு இடத்துல போய் எடுக்கிறார், ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் ட்ரௌசர் வந்து வாங்குகிறார் $2000. அப்போ அவர் அவருக்கு செலவழித்த காசு தான் வாங்கிய விலை. இப்போ வாங்கிய விலை எவ்வளவு? வாங்கிய விலையை மார்க் பண்ணி கொள்கிறேன், ஷோர்ட்டாக மார்க் பண்ணுறேன். வாங்கிய விலை வந்து 2000. அதை ஷோரூமுக்கு கொண்டு வந்து அல்லது கடைக்கு கொண்டு வந்து விலையை குறிக்கிறார். ஒரு டக்கம் நடிப்பினம். அப்போ குறித்த விலை 3000 அடிக்கிறார். அவர் ஆதாயம் மற்றது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு விலையை குறிக்கிறார் 3000. ரைட், நியாயமான விலையாக குறிப்பினம். ஒரு சில இடத்துல தான் கூடுதலான லாபத்தை பார்த்து கூடுதலான விலை குறிக்கப்படுற இடங்களும் இருக்குது. ரைட், பார்ப்போம். அப்போ வாங்கிய விலை 2000 ஆகும். விலையை கொண்டு வந்து அந்த வாங்கின $2000 ட்ரௌசரை கொண்டு வந்து குறிக்கிறார் விலை, டக் அடிக்கிறார் 3000. சரி, ரைட். இந்த அடித்த விலைக்கு விற்கப்படுதான்னு கேட்டால் சில ஆக்கள் வந்து அதே விலைக்கு டக்கில் இருக்கிற ப்ரைஸே எங்கள் லேபிள் ஒன்று அடிச்சிருக்கோம், அந்த லேபிளில் என்ன ப்ரைஸ் அடிச்சிருக்கோ அந்த விலைக்கே வாங்கி கொண்டு போகிற ஆக்களும் இருப்பினோம். ஆனால் சில ஆக்கள் வந்து அதை குறைச்சி கொடுக்குற கடைகளும் இருக்குது. அதாவது கழிவின் அடிப்படையில் அந்த விலையை வந்து குறைச்சி, அதாவது கழித்து கொடுக்குற இடம் இருக்குது. இப்போ இந்த குறித்த விலையில் இருந்து விற்பனை விலை மாறுபடுறது தான் என்னது? கழிவுன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு குறித்த விலை 3000 இருந்து அந்த பொருளை விற்கேக்குள்ளே வந்து 2700 விற்கிறாருன்னு சொன்னால் இதுதான், அதாவது குறித்த விலைக்கும் விற்ற விலைக்கும் இடையிலான வித்தியாசம்தான் கழிவு. அப்போ பாருங்க, இதில் வாங்கின விலை அந்த விற்பனையாளருக்கு தான் லாபமாக நட்டமான்றதை பற்றி தெரியும். அப்போ வாங்கின விலை 2000, விற்ற விலை 2700. அப்போ அவருக்கு அப்போவுமே நட்டம் இல்லை. யோசிக்க வேண்டாம், 3000க்கு அடிச்சிருக்கிற விலையை 2700க்கு கொடுக்குறதால விற்பனையாளருக்கு நட்டம் இல்லை. நட்டம், லாப நட்டம் கதைக்கிற இதை வச்சுக்கொண்டு வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்ன? லாபம் அல்லது நட்டம் என்று சொல்கிறோம். அப்போ வாங்கிய விலை 2000, விற்ற விலை 2700. அப்போ இந்த பொருள் அப்பவும் $700 லாபத்துக்கு தான் விற்கப்பட்டிருக்கே தவிர குறித்த விலையிலிருந்து $300 குறைச்சது வந்து நட்டம் அல்ல, அது கழிவு. அப்போ குறித்த விலைக்கும் விற்ற விலைக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்ன? கழிவு. அப்போ இதை சதவீதமாக சொல்லித்தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம். நம்ம 5% கழிவு வழங்கப்படுது, இல்லை என்ன ஒரு பொருளை சதவீதம் கழிச்சு இவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டது, இப்படின்னு கேள்வி வரும். சரி, பார்ப்போம். அடுத்தது தரகுன்றது என்ன? தரகு புரோக்கர்ஸ். நிறைய இடத்துல இப்போ எல்லா இடத்துலையுமே புரோக்கர்ஸ் வந்துட்டு, நம்ம புரோக்கர்ஸ் இல்லாமல் வேலை இல்லை. ஒரு சில இடங்களில் பைக்கை விற்கணும், காணி விற்கிறதுக்கு, அப்படி விற்பனை தரகர்கள் கூடுதலாக இருக்கணும். அப்போ அந்த விற்பனை தரகர்கள் என்ன செய்வினம் என்று சொன்னால், தங்களோட ஒரு ஆள் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொருளை விற்க போகிறேன். அந்த பொருளை நான் நேரடியாக ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இயலாத சந்தர்ப்பத்தில் 3ஆம் நபராகிய தரகர் ஒரு ஆளை வச்சுக்கொண்டு அவர் விற்பார். அந்த பொருளை எக்ஸ்ட்ராவாக ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்ப்பார். அப்போ அவருக்கும் எனக்கும் இடையில், அதாவது விற்பனை செய்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற ஆள் தானார் இந்த தரகர். அந்த தரகர் அந்த தான் செய்த வேலைக்காக, அந்த லிங்க் பண்ணி விட்டதுக்காக, இவரையும் விற்பனை செய்பவரையும் வாங்குறவரையும் லிங்க் பண்ணி விட்டதுக்கு, தொடர்புபடுத்தினதுக்காக வாங்குகிற கூலி தான் இந்த தரகு பணம். அப்போ தரகு பணம்ன்றது விற்ற விலை சார்ந்த வச்சுக்கொண்டு தான், விற்ற விலையை வச்சுக்கொண்டு தான் தரகு கணிக்கப்படும். லாபம் வந்து வாங்கின விலையை வச்சுக்கொண்டு, வாங்கின விலை கொள்விலை என்று சொல்கிறதெல்லாம் ஒரே டேர்ம். வாங்கின விலை என்று சொல்கிறது, கொள்விலை என்று சொல்கிறது, செலவினம் என்று சொல்கிறது, உற்பத்தி செலவு என்று சொல்கிறது, இதெல்லாம் ஒரே விஷயம் தான். அதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு செலவழித்த காசு தான் வாங்கின விலை, கொள்விலை இதெல்லாம். அப்போ லாப நட்டம் எல்லாமே கொள்விலைக்குத்தான் பார்க்குறது. கொள்விலை கழிவு எதுக்கு பார்க்குறதுன்னு சொன்னால் குறித்த விலைக்கு, குறித்த விலையில் இருந்தால் கழிவு கணிக்கப்படும். தரகு எதுக்கு பார்க்குறதுன்னு கேட்டால் விற்ற விலைக்கு, எவ்வளவுத்துக்கு விற்கிறோம்ன்றதை வச்சு கொண்டு தான் அவருக்கு தரகு எவ்வளவுன்றது போகும். அப்போ லாப நட்டம் நார்மலாக செய்யக்கூடிய பகுதி, கழிவு தரகுன்றதை கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இது தவிர உங்களுக்கு சமன்பாடுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்ப்போம். சமன்பாடுகள் என்னென்ன வகையான சமன்பாடு இருக்குது, எப்படி அந்த சமன்பாடுகளில் என்னென்ன
பங்குகள் இருக்குது, என்னென்ன பகுதிகள் இருக்குது, அதை என்னென்ன எடுக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். 2 சமன்பாட்டை வச்சுக்கொண்டே வேலை செய்யுங்க, நிறைய சமன்பாட்டை வச்சுருக்க வேணாம். முதலாவது சமன்பாடு உதாரணத்துக்கு லாபம் காண போகிறோம்னு சொன்னால் லாப சதவீதம் சம்பந்தமான ஒரு சமன்பாடு இருக்குது. லாப சதவீதம் எப்படி காண்றதுன்னு சொன்னால் நான் முதலே சொல்லிட்டேன், எவ்வளவு ரூபாய்க்கு நான் செலவழிச்சேன், எவ்வளோ ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன், அதுக்கு 50 ரூபாய் லாபம் வைக்கிறேன்னு சொன்னால் 500 ரூபாய்க்கு அதுதான் நான் செலவழித்த காசு, அதுதான் கொள்விலை. அந்த கொள்விலைக்கு 50 ரூபாய் லாபம் என்றது தான். அப்போ கொள்விலையின் மேல், கொள்விலைக்குத்தான் லாபம் பார்க்குறதுன்னு சொல்கிறேன். இப்போ கொள்விலையின் மேல் எவ்வளவு லாபமோ அவ்வளவு லாபம். முதல் இந்த பின்னத்தை உருவாக்கிக்கொள்ளுங்க. சதவீதம் கேட்கக்குள்ள பயப்பட வேண்டாம். முதலாவது முழுவதின் பின்னம் என்றால் எது? முழுவதிஞ்ச கொள்விலை தான், அதுதான் அவர் செலவழித்த காசு. அப்போ செலவழித்த காசில் எவ்வளவு ரூபா, இவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளவு ரூபா லாபம்ன்றதை முதல் மார்க் பண்ணி கொள்ளுங்க. பின்னத்தை சதவீதமாக்குறது பெரிய வேலை இல்லை. 100ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன நடக்கும்? சதவீதமாக மாறும். நார்மலான ஒரு விஷயம். லாப சதவீதம் என்னென்று பார்க்குறோம். கொள்விலையின் மேல் லாபம் தர 100. இதே மாதிரி தான் நட்ட சதவீதமுமே. நட்ட சதவீதம் அப்பையும் கொள்விலைக்குத்தான் பார்க்குறோம். லாப நட்டங்கள் கொள்விலையை வச்சு கொண்டு தான் கதைக்கிறோம். கொள்விலையின் மேல் நட்டம் தர 100 சதவீதமாக. 500 ரூபா பொருள் 50 ரூபா குறைச்சி வித்துட்டேன், 450 ரூபாய்க்கு வித்தனான் என்று சொன்னால் 50 ரூபா நட்டம். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நட்டம்? 500 ரூபா செலவழித்த நான், அதுக்கு 50 ரூபா நட்டம் போயிட்டு. அப்போ 500 ரூபாய்க்கு 50 ரூபாய். அதைத்தான் நாங்கள் இதில் சமன்பாடு எழுதுறோம். உங்கள்கிட்ட சமன்பாடை கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் சமன்பாட்டில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் சமன்பாட்டில் பிரதியீடு செய்யலும். எழுவாய் மாற்றம் செய்ய வேணுமென்றாலோ ஏதோ ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சமன்பாட்டில் என்னென்ன பங்கு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்போ கொள்விலையின் மேல் நட்டம் தர 100 தான் என்ன நட்ட சதவீதம். கழிவு சதவீதம். கழிவு சதவீதம்ன்றது என்னது? நான் சொன்னான் அப்போது குறித்த விலையை வச்சு கொண்டு தான் என்ன கணிக்கப்படுது? கழிவு கணிக்கப்படுது. அப்போ குறித்த விலை எங்களுக்கு தெரியாத அவர் எவ்வளவுத்துக்கு வாங்கினவர்ன்றது சொல்லுவாரோ? கடையில் போய்க்குள்ளே சொல்லுவாரோ இவ்வளோ ரூபாய்க்கு தான் வாங்கினா, நான் இவ்வளோ ரூபாய்க்கு விலை குறிச்சிருக்கிறேன்னு எங்களுக்கு ஒரு தடவை சொல்ல மாட்டேன். அப்போ குறித்த விலை தான் எங்களுக்கு தெரிஞ்ச விலை. அப்போ அந்த விலைக்கு தான் கழிவு எவ்வளவுண்டு பார்ப்போம். அப்போ குறித்த விலையில் இருந்து எவ்வளவு? 3000 ரூபாய்க்கு விலை அடிச்சிருந்தது, 2700 ரூபாய்க்கு விற்றது முன்னால் சொன்னேன். அப்போ 3000 ரூபா பொருளுக்கு எவ்வளவு ரூபா கழிவு என்று, எவ்வளவு ரூபா கழிவு, முதலாவது கழிவு தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ இந்த கழிவு எவ்வளவு ரூபாங்க? நான் சொன்னான் 300 ரூபா. 3000க்கு 300 ரூபா கழிவு. அதை குறித்த விலை அந்த பொருளில் என்ன விலை அடிச்சிருந்தது, அதுக்கு எவ்வளவு கழிச்சு தந்தவர். 3000 ரூபா பொருள் எடுக்கக்குள்ள 2700 ரூபாய்க்கு அதை தந்தவர் என்று சொன்னால் கழிவு எவ்வளவு? 300 ரூபா. அப்போ 3000க்கு இதானே குறித்த விலை. இந்த 3000 ரூபா குறித்த விலை பொருளை 2700 ரூபாய்க்கு தான் விற்றவர் என்று சொன்னால் 3000 ரூபா பொருளுக்கு 300 ரூபா கழிச்சு கொடுத்துருக்கிறார், குறைச்சி கொடுத்துருக்கிறார். ரைட். அப்போ 3000 மேல் 300 என்றது தான் குறித்த விலையின் மேல் கழிவு தர 100 சதவீதமாக்க. கடைசி விஷயம் தரகு நான் சொன்னான் முதலே. தரகு சதவீதம் என்றது எப்படி கணிக்க போகிறோம்? விற்ற விலை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரோ, காணியோ பைக்கோ வாகனமோ எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ விற்ற விலை தெரிஞ்சாதான் உங்களால் தரகு சதவீதம் கணிக்க இயலும். அப்போ விற்ற விலையின் மேல் எவ்வளவு ரூபா தரகு பணம் கொடுப்பட்டது என்றது தெரிஞ்சால் என்ன கணிக்கலும்? தரகு சதவீதம் கணிக்கலும். சதவீதமாக்குறது முதல் முழுவதின் பின்னமாக எடுங்கோ, அதுக்கு பிறகு சதவீதமாக்குறது 100ஆல். அது நார்மலாக ஒரு பின்னம் இருந்தாலும் 1/4 என்பதை சதவீதமாக்கு என்று கேட்டால் 100ஆல் பெருக்கி விடுங்க, சதவீதமாகும். ரைட். இப்போ அதில் ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லை. இந்த தரகன்றது தெரிஞ்சிருக்கணும், விற்ற விலை தெரிஞ்சிருக்கணும். அந்த காணியோ பொருளோ ஏதோ ஒன்று விற்றது எவ்வளவுத்துக்குன்னு தெரிஞ்சால் தான் தரகு காணியலும். அப்போ இதுதான் சதவீதம் சம்பந்தமான சமன்பாடுகள். இந்த சமன்பாடு கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க, இது தேவை. பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. லாப சதவீதம் நட்ட சதவீதம்ன்றது நான் சொன்ன மாதிரி ஈஸியான வேயில் முதலாவது மைண்ட் செட்டை கிளியர் பண்ணி போட்டு எங்களுக்கு விளங்குமென்ற நிலைமையில் உள்ளுக்குள்ளே போங்கோ. எங்களால் உள்வாங்கிற தன்மை கூடக்குள்ளதான். அதாவது நாங்கள் எப்போ விரும்பி உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறோமோ அந்த டைமில் தான் என்ன செய்யும், அந்த விஷயம் எங்களுக்கு ஈஸியான மாதிரி தெரியும். கஷ்டப்பட்டு படித்தோம்ண்டா அல்லது விரும்பாமல் என்னோதானோன்னு பார்த்தோம்ண்டா தான் அந்த கேள்விகள் எங்களுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ ஈஸியாக
ஒரு விதத்தில் கொண்டு போகக்கூடிய மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க ரைட். முதலாவது சதவீதம் சம்பந்தமான இந்த சதவீதம் சம்பந்தமான சமன்பாடுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட். அழிக்கிறேன், இடம் காணாததால் இப்படி இருக்குது. ஸ்மார்ட் போர்டு ஒன்று இருந்தால் என்னால் நிறைய விஷயம் செய்யலும். பார்ப்போம், நான் கூடிய சீக்கிரம் ஸ்கூலில் இருக்கிற ஸ்மார்ட் போர்ட்லேயாவது செய்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். அது எவ்வளவு குயிக்காக நடக்கிலும் அவ்வளோ குயிக்காக செய்ய பார்க்குறேன் ரைட். பார்ப்போம். அடுத்தது இந்த விற்ற விலையை நேரடியாக காண்றதுக்குரிய ஒரு சில சமன்பாடுகள் இருக்குது. விற்ற விலை காண்றதுக்கு லாபம் தெரியும், விற்ற விலை காண்றதுக்கு ரைட். இப்போ ஒரு சொல்லுவார், ஒரு பொருளை 10% லாபத்துடன், இந்த முதலாக கேள்வி அதுதான், 2500 ரூபா பொருளை 10% லாபத்துடன் விற்றால் விற்ற விலை யாதுன்னு கேட்பார். இப்போ விற்ற விலை என்றது என்னன்னு கேட்டால் ரைட் பார்ப்போம். எவ்வளவு ரூபா பொருளை, உதாரணத்துக்கு சதவீதம்ன்றது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கோ. 10% என்று சொன்னால் அர்த்தம் என்னண்டா 100 ரூபாய் பொருளை நாங்கள் விற்கக்குள்ள அதுக்கு 10% லாபம் வைக்கிறோம்டா. என்ன அர்த்தம்? 100க்கு 10 100க்கு 10 எவ்வளவு? 100 ரூபா பொருள் 10 ரூபா கூட்டி விற்கப்படும். 200 ரூபா பொருள் 20 ரூபா கூட்டப்படும். 300 ரூபா பொருள் 30 ரூபா கூட்டப்படும். அதுதான் அதில் அர்த்தம். 100% என்றது அதுதான் சதவீதத்தில் காட்டிக்கொள்ள. அப்போ 100க்கு 10% என்றது இதுதான். 10% விளங்குறது என்ன? 100 ரூபாய்க்கு 10 ரூபா, அதுதான் 10%. ரைட், ஓகே. சரி, இங்கே பார்ப்போம். எங்களுக்கு சதவீதத்தை தந்து போட்டு கேட்பான். திடீரென்று ஒரு கேள்வி வருது. 2500க்கு கொள்வனவு செய்த பொருளை 10% லாபத்துடன் விற்றால் விற்ற விலை யாதென்று கேட்குறான். அப்போ உங்களுக்கு விற்ற விலை வேணுமென்று சொன்னால் ஒன்று எவ்வளவு லாபம் வச்சவர்ன்னு தெரியணும். லாபத்தை தெரிஞ்சு கொண்டா தான் என்ன செய்யலும், விற்ற விலையை சொல்ல இயலும். 2500 ரூபாய்க்கு பொருள், அந்த கொள்வனவு செய்த கொள்விலை தான் 2500. இப்போ 2500க்கு அந்த பொருளை வாங்கியிருக்கிறேன். நான் அந்த உதாரணத்தோடு இதை கொண்டு போகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு கொஞ்சம் ரியாலிட்டியாக என்ன விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சால் தான் சமன்பாடு ஈஸியாக இருக்கும். சமன்பாடு சும்மா எழுதி போட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை என்றதால் தான் வச்சு கொண்டு போகிறேன். இந்த கேள்வியை வச்சு சொல்கிறேன்னா, அப்போ இந்த விற்ற விலை என்றது எவ்வளவு ரூபா பொருளுக்கு எவ்வளவு ரூபான்னு சொன்னால் 100 ரூபா பொருளுக்கு எவ்வளவு? 10 ரூபா லாபம் வரும். ஓமெல்லோ 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபான்றது என்னது? லாபம். ஞாபகம் கேட்டது விற்ற விலையோ லாபமோ கேட்டது இல்லை. என்ன கேட்கிறார்? விற்ற விலை கேட்டவர். அப்போ ஜோசிங்கோ 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா என்றது என்னது? லாபம். இது என்னது? லாபம். 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை கொள்வனவு செய்தால் அவர் லாபம் விற்பார் எவ்வளவு? 10 ரூபா. அப்போ 100 ரூபா பொருளை எவ்வளோத்துக்கு விற்பார்? 100 ரூபா பொருளை 110 ரூபாய்க்கு விற்பார். இதுதான் என்னது? விற்ற விலை. அதாவது 100க்கு 10 தான் 10% என்றா 100 ரூபா பொருளை 10 ரூபா லாபம் வச்சு விற்பார். அப்போ 100 ரூபா பொருள் எவ்வளோ அதுக்கு விற்பார்? அவர் வாங்கின விலையே 100 ரூபா, 10 ரூபா லாபம் வைக்கக்குள்ள 110 ரூபாய்க்கு விற்பார். ரைட். இப்போ இதுதான் விற்ற விலைக்கு தேவையான ஆள். இது 100 ரூபா பொருள் எவ்வளோத்துக்கு விற்க போகிறார்? 110 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு விற்பாரோ? இல்லை, 100 ரூபா பொருளை 110 ரூபாய்க்கு விற்பார். ஏன்? அதை லாபத்தோட சேர்த்து சொல்கிறோம். 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா லாபம். அப்போ 100 ரூபா பொருளை 110 ரூபாய்க்கு விற்பார். இவ்வளவு ரூபா 100 ரூபா பொருளை 110 ரூபாய்க்கு விற்கிறாருண்டா எவ்வளவு ரூபா பொருளை எவ்வளவுத்துக்கு விற்க போகிறார்? 2500. அந்த பொருளோட பெறுமதி எவ்வளவு? 2500. ஒரு 100 ரூபாய்க்கு தான் 10 ரூபா லாபம். 200 ரூபாய்க்கு இன்னொரு 10 ரூபா லாபம். அப்போ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு பார்க்க இல்லாதன்றதால அதை பெருக்கிறோம். என்னென்று 2500ன்றது தான் அந்த பொருளோட கொள்விலையாக இருந்தது. அப்போ இதை சமன்பாடாக எடுப்போம். என்னென்று வரப்போகுது? 100ன் மேல் 100 சக லாப சதவீதம் தர கொள்விலை. சமன்பாடு எழுதணுமன்றதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நீங்கள் இதை கிளியராக விளங்கி கொண்டீங்கன்னா சரி. 100 ரூபாய் பொருளுக்கு 10 ரூபான்னு சொன்னால் 100 ரூபாய் பொருளுக்கு 10 ரூபான்னு சொல்கிறது லாபம். இது லாபம் வேணுமென்று சொன்னால், லாபத்தை கணிக்க போறீங்கன்னு சொன்னால் இப்படி கணிக்கலாம். 100 ரூபாய் பொருளுக்கு 10 ரூபா. ஆகவே 2500 ரூபாய் பொருளுக்கு எவ்வளவு? இதானே. அப்போ 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபான்றது லாபம் மட்டும். இதை விற்ற விலை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 100 ரூபா பொருளுக்கு விற்ற விலை கேட்கக்குள்ள 100 ரூபா பொருளுக்கு 110 ரூபாயா விற்றிருப்பார்.
அதானே அர்த்தம். 100 ரூபாய்க்கு 10 ரூபான்றது லாபம் மட்டும், 100 ரூபாய்க்கு 110 ரூபான்றது என்னது? விற்ற விலை. 100 ரூபா வாங்கின விலை, 10 ரூபா லாபம் சேர்ந்து விற்ற விலை. அப்போ 2500 எவ்வளவுன்றதான் என்னவா வரும்? விற்ற விலை. 2 வழி இருக்குது. லாபத்தை கண்டுட்டு, தனியாக லாபத்தை கண்டுட்டு அதை கொண்டு போய் வாங்கின விலையோட கூட்டினாலும் விற்ற விலை வரும். ஆனால் சமன்பாட்டில் நீங்கள் பயன்படுத்தக்குள்ள நேரடியாக விற்ற விலையை கேட்குறாரு, உங்கள்கிட்ட லாபம் என்ற ஒரு கேள்வி கேட்காம விற்ற விலை கேட்குறாருன்னு சொன்னால் இது கண்டு காண்றதுக்கு டைம் போகும். அதை மினக்கட்டு கொண்டிருக்காமல் நேரடியாகவே நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். இலகுவான முறை தான். ரைட். அப்போ 100 ரூபாய்க்கு 10 ரூபான்றது என்னது? லாபம் மட்டும். 100 ரூபாய்க்கு 110 ரூபான்றது என்னது? லாபத்துடன் சேர்த்த விற்ற விலை. சரி. அப்போ விற்ற விலை என்றது லாபமாக இருந்தால் அப்படி இருக்குது, 100ன் மேல் 100 சக லாப சதவீதம் தர கொள்விலை. ரைட். இதே நட்டமாக இருந்தால் அப்படி இருக்குமென்று பார்ப்போம். விற்ற விலை, விற்ற விலை நட்டமெனின், இது லாபமெனின் விற்ற விலை, லாபமெனின் விற்ற விலை இவ்வளவுன்னு சொன்ன நாங்கள். நட்டமெனின், நட்டம் என்று சொன்னால் விற்ற விலை எவ்வளவு? யோசிச்சு பாருங்க. 10% நட்டத்தில் போகுதுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. 100 ரூபாய்க்கு எவ்வளவு ரூபாய் நட்டம் போகும்? 10 ரூபாய் நட்டம் போகும். நட்டம் 100 ரூபாய்க்கு நட்டம் எவ்வளவு? 10 ரூபாய். அப்போ 100 ரூபா பொருளை எவ்வளவுத்துக்கு விற்பார்? 90 ரூபாய்க்கு விற்பார். அப்போ விற்ற விலை எவ்வளவு? 90. அப்போ 100க்கு தான் பார்க்குறோம். 100 வீதம்ன்றது அதுதான், சதவீதம்ன்றது 100க்கு தான் பார்க்குறது. அப்போ 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா நட்டம்ண்டா 100 ரூபா பொருள் எவ்வளோத்துக்கு விற்றுருப்பார்? விற்ற விலை 90 ரூபா. அப்போ என்ன செய்கிறோம்? கழிக்கிறோம், அந்த நட்ட சதவீதத்தை கழிக்கிறோம். அப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம்? 100 சய நட்ட சதவீதம் அதன் கீழ் 100 தர கொள்விலை. ரைட். அப்போ இதுதான் இதில் இருக்கிற விஷயங்கள். கழிவு சதவீதம் கழிவு அல்லது குறித்த விலை கேட்டாலுமே இதே தான். குறித்த விலை கேட்டாலும் இதில் இருக்கிற அந்த விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் சமன்பாடுகளை உருவாக்கி கொள்ளலாம். ரைட். பாருங்க, கேள்வி கூட போவோம். இந்த 2-3 சமன்பாடுகளை வச்சுக்கொண்டே நீங்கள் வேலை செய்யலாம். கேள்வியில் எழுவாய் மாற்றம் செய்து இப்போ இந்த சமன்பாட்டிலேயே உங்கள்கிட்ட கொள்விலை, இந்த சமன்பாட்டில் பாருங்கள் விற்ற விலை இருக்குது, லாப சதவீதம் இருக்குது, கொள்விலை இருக்குது. அப்போ உங்களுக்கு தரவில் என்னென்ன இருக்கோ அதை வச்சுக்கொண்டு சமன்பாட்டை சூஸ் பண்ணுங்க. அப்போ இங்கே லாப சதவீதம் இருக்குது, கொள்விலை இருக்குது, விற்ற விலை இருக்குண்டா கொள்விலை தெரிஞ்சு லாப சதவீதம் தெரிஞ்சு விற்ற விலை கேட்குறான்டா போட்டு அப்படியே போட வேண்டியதுதான். இதே கொள்விலையை கேள்வியாக கேட்குறான், லாப சதவீதத்தையும் விற்ற விலையையும் தந்து போட்டண்டா கொள்விலைக்கு என்ன செய்ய போறீங்கள்? இதை எழுவாய் மாற்றுறதுக்கு இதை கொண்டு போய் இந்த 100 அங்கால போய் என்ன செய்யும்? பெருக்கப்படும். இங்க கொள்விலையை இது பெருக்கி கொண்டிக்கு, இது பிரித்து கொண்டிக்குது. அப்போ இங்கே பிரித்து கொண்டிக்கிறது அங்கால போய் என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். இங்கே பெருக்கி கொண்டுன்றது கொள்விலையை பெருக்கி கொண்டு இந்த அப்படியே போய் கீழே பிரிப்படும். மாற்றி எழுதி விட்டீங்கன்னா சரி எப்படி வரும்? கொள்விலை சமன். இதை வச்சே நீங்கள் மாற்றி எடுக்கலாம் எழுவாய் மாற்றம் செய்கிறதால. கொள்விலை சமன் இங்கே நின்ற கொள்விலை, அதில் அது தவிர்ந்த கொள்விலை தவிர்ந்த எல்லாத்தையும் எழுவாய் மாற்றம் செய்து அங்கால விற்ற விலை, விற்ற விலை தர 100 அதன் கீழ் 100 சக லாப சதவீதம். ரைட். லாப சதவீதம் மேலே தொகுதியில் இந்த கொள்விலையோட பெருக்கப்பட்டு கொண்டுன்றது இங்கே வந்து பிரிப்படும், இங்கே பிரித்து கொண்டுன்றது அங்கே போய் பெருக்கப்படும். இப்போ சிம்பிளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் சமன்பாடுகளை எழுவாய் மாற்றம் செய்கிறதால. ரைட். கேள்விக்குள்ள இறங்குவோம். முதலாவது கேள்வியை பாருங்க. ஒருவர் பொருள் ஒன்றை ரூபாய் 2500க்கு கொள்வனவு செய்து 10% லாபத்துடன் விற்றால் விற்ற விலை யாது? நான் சொன்னால் 2 மெத்தட். லாபத்தை கண்டு அந்த லாபத்தை கொள்விலையோடு சேர்த்தாலும் விற்ற விலை கிடைக்கும். ஆனால் நேரடியாக கணிக்கலாம்னு சொன்னால் நேரடியாக கணிப்போம். விற்ற விலை சமன், விற்ற விலை சமன். முதலாவது கேள்விக்குரிய ஆன்சரை பாருங்க. விற்ற விலை சமன் பாருங்க. 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் பொருளை எவ்வளவுத்துக்கு விற்பார்? 10% லாபம். என்ன? 10% லாபம். அப்போ 100 ரூபாய் பொருள் எவ்வளவுத்துக்கு விற்றுருப்பார்? நீங்கள் 100 ரூபாய்க்கு முதல் பாருங்க, அதுக்கு பிறகு எவ்வளவு அமௌண்ட்ன்றது பார்க்கறது தான். அது 5 லட்சமாக இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், 2500 இருக்கட்டும், என்ன அமௌண்ட் வந்தாலும் அதை அங்கே பெருக்கி விடுறது தான். அப்போ 100 ரூபாய் பொருளுக்கு எவ்வளவு ரூபாய் லாபம்? 10 ரூபாய் லாபம்ண்டா 100 ரூபாய் பொருளை விற்கிற விலை எவ்வளவு? 110 ரூபாயாக இருக்கும். அப்போ எவ்வளவு ரூபாய் பொருளுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு? 2500 ரூபாய் பொருளுக்கு. அப்போ உங்களுக்கு 0 கட் பண்ணியிலும் இந்த 100 ஆள் பிரித்த மாதிரி தான். பகுதியில் தொகுதியில் நிற்கிறாக்கல்ல இறுதியில் நிற்கிற பூச்சியங்கள் வெட்டிட்டோம். இனி வெட்டி சுருக்க போறீங்கள். மேலே 110 தர 25. 110 தர 25 பெருக்குவோம். 0 பின்னால் போடுங்க. 11 5 55. 11 நேரடியாக 25 பெருக்க போகிறேன்னா அந்த பூஜ்ஜியத்தை பின்னால் போட்டுட்டேன்.
11 5 பெருக்கணும் 55 5 மிச்சம் 11 2 22 5 27 2750 ரூபா. இதே மாற்று வழி என்னன்னு சொன்னா போத இன்னொரு வழியிலையும் செய்யலாம். லாபத்தை கண்டு லாபத்தை காண்றண்டா என்ன செய்ய வேணும்? லாபத்தை காண்றதுக்கு லாபம்ண்டா 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா தான் லாபம். 110ன்றது விற்ற விலை, 100 ரூபா பொருளை 10 ரூபா லாபத்துடன் விற்றதால 110 கூட்டி போட்டு நாங்கள் இங்க லாபம் மட்டுமென்றதால 100 ரூபா பொருள் எவ்வளவு விற்க போறோம்? 100 ரூபா பொருளுக்கு எவ்வளவு லாபம்? 10 ரூபா லாபம். தர எவ்வளவு ரூபா பொருளுக்கு? 2500 ரூபா பொருளுக்கு. இப்போ 0 வெட்டி போட்டு இனி பெருக்க போறோம். 25 10 பெருக்கினா எவ்வளவு? 250 ரூபா. அவர் கேட்டது விற்ற விலை என்றதால லாபத்தை கண்டு எதோட கூட்டணும்? கொள்விலையோட. அவர் வாங்கினது 2500க்கு லாபம் 250 என்று சொன்னா, லாபம் 250 என்று சொன்னா அந்த 250 இந்த கொள்விலையோட ஆட் பண்ணிப்பட்டு எவ்வளவா விற்கப்படும்? 2750. இப்போ கொள்விலை பிளஸ் விற்ற விலை சமன் அப்படி வரும். விற்ற விலை சமன் 2500 கொள்விலை. வாங்கினது அவர் செலவழிச்சது இவ்வளவு. செலவழிச்ச காசுக்கே விற்கலுமா? இல்லை, அதை விட கூட விற்க போறார். அதுதான் அவர் சொன்னவர் 10% லாபம்ன்றது. அந்த 10% லாப காசு எவ்வளவு பார்த்துட்டோம்? 250. எவ்வளவு வரப்போகுது? 2750 ரூபாய். ரெண்டும் ஒரே ஆன்சரை தான் தரும். ஆனால் இதில் உங்களோட டைம் போகும். 2 சமன்பாட்டை எழுதி அதில் தீர்த்து எடுக்கிறது கூட்டுறதெல்லாம் கடகரண்டு செய்யலாம். ஆனால் நேரடியாக சுருக்குறதுக்கு ஒரு வழி இருக்கக்குள்ள நீங்கள் இதை சூஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோத்துக்கு உபயோகம் இல்லை. நேரடியாக சிம்பிளாக தான் இருக்குது. 100 ரூபா பொருளை 10 ரூபா லாபத்தோடு விற்றா அவ்வளவு 110 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கிற மாதிரி யோசிங்க. அப்போ 100 ரூபா பொருளை நீங்கள் எவ்வளோத்துக்கு விற்பீங்கன்னு கேட்டால் அவ்வளவு 110 ரூபாய்க்கு விற்பேன். அப்போ எவ்வளோ ரூபா பொருளை விற்க போகிறீங்களோ அந்த ரூபாவால் பெருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆன்சர். லாபம் என்று கேட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தா நீங்கள் லாபத்தை கண்டுட்டு போகிறதுல பிரயோசனம் இருக்குது. இங்கே தான் அப்படி ஒன்று கேட்கவே இல்லை. ஒருவர் பொருள் ஒன்றை ரூபாய் 2500க்கு கொள்வனவு செய்து 10% லாபத்துடன் விற்றால் விற்ற விலை யாது என்று கேட்டவர். லாபத்துடன் விற்றால் விற்ற விலை மட்டும் தான் கேட்டது. லாபம் என்றது ஒரு கேள்வியாக கேட்கப்படவே இல்லை. ரைட், அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. இதே நட்டம் என்று கேட்டா இந்த கேள்வியில் 10% நட்டத்துடன் விற்றால் என்று கேட்டால் என்ன செய்திருப்போம்? 10% நட்டம் என்ன? நட்டமெனின் அந்த கேள்வியை வச்சு, கேள்வி நிறைய எழுதியலாதானே, அதில் அந்த கேள்வியை வச்சு நட்டம் என்று கேட்டிருந்தா என்ன செய்திருப்போம்? விற்றவில நட்டமெனின். அதே கேள்வியில் நட்டம் என்று கேட்டிருந்தா இதில் லாபத்துடன் என்று சொல்லியிருக்கிற இடத்துல நட்டத்துடன் விற்றால் என்று கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? நட்டமெனின் விற்ற விலை எப்படி வந்திருக்கும்? விற்ற விலை நட்டமெனின் விற்ற விலை எப்படி வந்திருக்கும்? எங்களுக்கு தெரியும். நட்டமெண்டா கழிக்க வேணும். 100 ரூபா பொருளை 10 ரூபா கழிச்சு 100 ரூபாய்க்கு எவ்வளோ கழியும்? நட்டமாகும் 10 ரூபா. 10% தானே, 100க்கு 10. அப்போ 10 ரூபா 100 ரூபாய்க்கு நட்டமாக போகுதுண்டா எவ்வளோத்துக்கு விற்றுருப்பார்? எவ்வளோத்துக்கு? 90 ரூபாய்க்கு. இப்போ 100ன் மேல் 90 தர எவ்வளவு ரூபாய்க்கு பார்க்கணும்? 2500. அதுக்கு பிறகு சுருக்கல் வேலை தான். நட்டமெண்டா கழிக்கிறோம். ஏன் 100 ரூபாய்க்கு 10 ரூபா நட்டமாக போகண்டா விற்கிறது எவ்வளோத்துக்கு விற்றுருப்போம்? 90 ரூபாய்க்கு. சிம்பிளா? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. லாப சதவீதம் கேட்டிருக்கு. ஒரு பொருள் 2500 பொருளை 2700க்கு விற்றால் லாப சதவீதம் யாது? அப்போ லாப சதவீதம் என்ற சமன்பாட்டை முதல் ஞாபகப்படுத்தி எழுதி கொள்ளுங்க. லாப சதவீதம் சமன் என்னோட பார்க்க சொன்னான். எதுக்கு பார்க்குது லாபம்? கொள்விலை அல்லது செலவினம் எல்லாம் உண்டு. ஆனால் கொள்விலை என்று சொல்றால், செலவினம் என்று சொல்லப்படுறால், விற்ற விலை என்று சொல்லப்படுறால், வாங்கிய விலை, விற்ற விலை அல்ல வாங்கிய விலை, வாங்கிய விலை என்று சொல்லப்படுறால், அல்லது உற்பத்தி செலவு என்று சொல்லப்படுறது, உற்பத்தி செலவு, இதெல்லாம் ஒன்றுதான். கொள்விலை, செலவினம், வாங்கிய விலை, உற்பத்தி செலவு எல்லாமே செலவழிச்சது தான். அப்போ இந்த டேர்ம் 4மே உண்டு. மாறி கேட்டாலும் பயப்பட வேணாம். செலவினம் என்று சொன்னால் செலவழிச்சிருக்கு, வாங்கிய விலை என்றாலும் செலவழிச்சு தானே, காசு கொடுத்து தானே வாங்குவோம், அதான் செலவு. ரைட். அப்போ இங்க கேட்டிருக்கு பொருளை 2200க்கு விற்றால். அப்போ கொள்விலை தெரிஞ்சு, கொள்விலையின் மேல் என்ன தெரியணும்? லாபம் தெரியணும். கொள்விலையின் மேல் எவ்வளவு ரூபா பொருளுக்கு எவ்வளவு ரூபா லாபம் கிடைச்சது தெரிஞ்சாங்கால சதவீதமாக்க என்ன செய்ய சொன்னான்? 100 பெருக்க சொன்னான். அப்போ கொள்விலை தெரிஞ்சு லாபம் தெரிஞ்சா லாப சதவீதம் காணிலும். கொள்விலை தெரியுமா தெரியாதாங்களுக்கு? 2500 பொருளை, அப்போ 2500 தான் கொள்விலை. 2500 பொருளை 2700க்கு விற்றிருக்கிறார். அப்போ கொள்விலை இங்கே எவ்வளவு? முதல் தரவுகளை ஏழுமான வரைக்கும் ரஃபாக மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு சேஃப்டி. 2500 மாறி பிரதியீடு செய்யாமல் இருக்க
அது எங்கட அப்ரோச் பண்ணுற விதம் தானே. ஒரு கேள்வி எடுத்தோன்னே நேரடியாக ஆன்சருக்கு போகாமல் ஷோர்ட்டாக ஒரு இடத்துல ரஃபாக மார்க் பண்ணி போட்டு கேள்வியை தொடங்கியக்குள்ள திருப்பி கேள்வி வாசிக்க வேண்டிய தேவையும் வராது, தரவுகளை மாறி பிரதியிடுற பிரச்சனையும் வராது. ரைட். அப்போ இங்கே லாபம் எவ்வளவுன்றதும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் லாப சதவீதம் கணிக்கலும். இப்போ லாபம் எவ்வளவு? 2500 பொருள் எவ்வளவு விற்றவர்? 2700 ரூபாய்க்கு. அப்போ 2700 விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை தான் எவ்வளவு? லாபம். விற்ற விலை 2700, வாங்கிய விலை 2500, எவ்வளவு ரூபாய் லாபம்? 200 ரூபாய் லாபம். சின்ன விஷயம், அது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம். சமன்பாடாக எழுத போய்க்குள்ள நிறைய பேர் பயந்து போய் நிற்கிறது. சின்ன விஷயம். ஒரு கடையை வச்சுருக்கிறீங்கன்னா அந்த கடையில் இருக்கிறாள் நீங்களாக இருந்தால் அது ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் நார்மலாக சின்ன ஒரு விஷயமாக யோசித்து படியுங்க. 2700 ரூபா பொருளுக்கு விற்ற விலை 2700 ரூபா, அது வாங்கிய விலை 2500, அதில் இந்த கழிச்சு என்ன வர போகுது? லாபம் 200 ரூபா. பிரதியீடு செய்ய போகிறேன். லாபம் எவ்வளவு? 200. அதன் கீழ் வாங்கிய விலை அல்லது கொள் விலை எவ்வளவு? 2500. தர சதவீதமாக்க என்ன செய்ய நாங்கள் 100ஆல் பெருக்கிறோம். சதவீதம் எவ்வளவு சதவீதம் லாப சதவீதம் போயிருக்குன்றதான் பார்க்குறோம். 0 வட்டிட்டன். இதை சுருக்குவோம். 5ஆல் சுருக்கி கொண்டு போனாலும் சரி, இல்லைன்னா 100க்குள்ளே 25 எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 25 தர 4 எவ்வளவு? 100. அப்போ 25 100க்குள்ளே 4 இருக்குண்டா, 200க்குள்ளே எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். 25 உண்டு, நேரடியாக சுருக்கலாம். 25 8. 100க்குள்ளே 25 4 இருக்குது. 25 4 சேர்ந்தா எவ்வளவு? 100. அப்போ 200க்குள்ளே எத்தனை இருக்க போகுது? 8. அப்போ மேலே என்ன வரப்போகுது? தொகுதி மட்டும்தான் மிஞ்சி இருக்குது, பகுதி எல்லாம் சுருக்கப்பட்டுட்டு எவ்வளோ ரூபா? சரி, எத்தனை சதவீதம்? 8%. அடுத்து கணனி ஒன்றை 15% கழிவில் ரூபாய் 59,500க்கு விற்றாரெனின் குறித்த விலை யாது, கழிவு யாது? 2 கேள்வி கேட்டிருக்கு. ரைட். அப்போ விற்ற விலை காண்றதுக்கு சமன்பாடு நான் லாப நட்டங்களுக்கு சொன்னாலோ, விற்ற விலை காண்றதுக்கு எப்படி சமன்பாடு எடுத்து நாங்கள் விற்ற விலை. ஏனெண்டா கழிவுன்றது எதுக்கு இடையிலான வித்தியாசம்? குறித்த விலைக்கும் விற்ற விலைக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்னது? கழிவு. இப்போ விற்ற விலைக்கு சமன்பாடு எடுக்கக்கூட அதில் குறித்த விலை அம்பிடும், கட்டாயம் வரும். பாருங்க, குறித்த விற்ற விலை என்றது லாப நட்டம் எடுக்கக்குள்ள விற்ற விலை எப்படி எடுத்து நாங்கள் லாப நட்டம் எடுக்கக்குள்ள விற்ற விலை சமன் லாபம் எண்ணின் விற்ற விலை எப்படி எடுத்து நாங்கள் 100ன் மேல் 5% லாபம் என்ற எவ்வளவு? 105 ரூபாய். 100 ரூபா பொருள் எவ்வளோத்துக்கு விற்றுனாங்கள்? 105 ரூபாய்க்கு விற்றுனாங்கள். அதானே அர்த்தம். அது தர எவ்வளவு ரூபா பொருள்? அப்போ அதில் கொள் விலை எவ்வளவு? கொள் விலையால் பெருக்கினாங்கள். அப்போ 100ன் மேல் 105 லாபமாக இருக்கக்குள்ள நட்டமாக இருக்கக்குள்ள என்ன செய்தாங்க? 5% நட்டம் என்ற என்ன செய்தாங்க? 100ன் மேல் 100 ரூபா பொருள் 5% நட்டம் என்ற அவ்வளோத்துக்கு வில்பட்டிருக்கும்? 95 ரூபாய்க்கு வில்பட்டிருக்கும். தர கொள்விலை. அப்போ லாப நட்டங்களில் கொள்விலையை கருதுறதால கொள்விலையால் பெருக்கிறோம். இஞ்ச கழிவுல நாங்கள் எதை கருதுகிறோம்? குறித்த விலையை கருதுகிறோம். அப்போ குறித்த விலையை தான் பெருக்க போகிறோம். எவ்வளவு ரூபாய்க்கு எவ்வளவுன்றதை வச்சுக்கொண்டு அப்போ விற்ற விலைக்கு சமன்பாடு என்ன? 100ன் மேல் 100 சய கழிவு சதவீதம். ஏன் 100ன் மேல் 100 சய கழிவு சதவீதம்? கழிவுண்டா குறையிறது, குறையுந்தானே. நட்டம் மாதிரி நட்டம் அல்ல, நட்டம் மாதிரி தான். அதே பேட்டர்ன் தான். நட்ட சதவீதத்துக்கு விற்ற விலை எப்படி எடுத்துனீங்களோ அதை மாதிரி தான் நட்டத்தில் விற்ற விலை எப்படி செய்கிறதோ அதே விஷயம்தான். இப்போ 100ன் மேல் 100 சய கழிவு சதவீதம் தான் என்னத்தை தரப்போகுது? விற்ற விலையை தரப்போகுது. இப்போ 100 ரூபாய்க்கு 100 ரூபா, உதாரணத்துக்கு இந்த கேள்வியில் பார்த்தா 100 ரூபா பொருளுக்கு 15 ரூபா கழிவுண்டா எவ்வளோத்துக்கு விற்றுருப்பார்? 85 ரூபாய்க்கு. 100 ரூபா பொருளுக்குரிய கழிவு எவ்வளவு? 15 ரூபா. இப்போ 100 ரூபா பொருளை விற்ற விலை எவ்வளவா இருந்திருக்கும்? விற்ற விலை எவ்வளவா இருந்திருக்கும்? 85 ரூபாய்க்கு விற்றுருப்பார். அப்போ இதானே விற்ற விலை. 100 ரூபா பொருள் எவ்வளோத்துக்கு விற்கிறாருன்றதான் மேலே போட போகிறோம். இப்போ விற்ற விலை காண்றதுக்குரிய கோவை எப்படி வரப்போகுது? 100ன் மேல் 100 சய கழிவு சதவீதம் தர குறித்த விலை. 2 சமன்பாடு ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா சரி. விற்ற விலைக்கும் சதவீதத்துக்கும் கழிவு சதவீதம், லாப சதவீதம், நட்ட சதவீதம், தரகு சதவீதம், இது 4 வச்சுக்கொள்ளுங்க. முன்னால் சொன்னான் அதை மாதிரி லாப சதவீதம், நட்ட சதவீதம், விற்ற விலை, அது இதை வச்சுக்கொண்டு கழிவுக்குரிய விற்ற விலை, கழிவை வச்சுக்கொண்டு விற்ற விலை காண்றது, லாபத்தை வச்சுக்கொண்டு விற்ற விலை காண்றது, அதுக்குரிய சமன்பாடுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ 2 சமன்பாட்டையும் வச்சு எழுவாய் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த குறித்த விலை உங்களுக்கு பாருங்க, இதில் குறித்த விலை தான் கேட்ட கேள்வி. குறித்த விலை மட்டும் தெரியாமல் இருக்குது, மற்றதெல்லாம் தெரியும். கழிவு சதவீதம் தெரியும், 15%, விற்ற விலை தெரியும். அப்போ இது 2ஐயும் பிரதியீடு செய்து இதை எழுவாய் மாற்ற போகிறோம். எழுவாய் மாற்றி அப்படியே மாற்றி எடுங்க. நேரடியாக நீங்கள் எழுவாய் மாற்றி போட்டுக்கொள்ளலாம் தானே. குறித்த விலை சமன் இந்த 100 அங்கால போய் பெருக்கப்பட போகுது. விற்ற விலை தர 100 அதன் கீழ் 100 சய கழிவு சதவீதம். ஆமா இல்லையா?
குறித்த விலையை 100 கழிவு சதவீதம் பெருகி கொண்டு அது போய் பிரிக்க போகுது, இந்த 100 போய் பெருக்க போகுது. ரைட். அப்போ குறித்த விலை காண போகிறோம். குறித்த விலைக்குரிய தரவுகள் தாராளமாக காணும். 59,500 விற்ற விலை, 59,500 தர 100 கீழ் 100 கழிவு சதவீதம். 100 கழிவு சதவீதம் 100ல் 15 கழிஞ்ச அளவு 5 85. அப்போ 100 கீழ் 85 சுருக்குவோம். 5ஆல் சுருக்குவோம். 5 மீதி 3 அங்கால 35 7 35. இங்கே சுருக்குவோம். 5ஆல் 5 மீதி வராது. 5 மீதி 4 45 9 45 அங்கால 0 ஓகே தானே. இனி கீழே இருக்கிறது முதன்மை எண், வேறு ஒன்றாலையும் சுருக்கி இல்லாத 17ஆல் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 119 17ஆல் வெட்டி சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெட்டி சுருக்குவோம். பாவம் எத்தனை முறை வருதுன்னு பார்ப்போம். 17 அங்கே 119க்குள்ளே முறை வர்றதுக்கு பார்ப்போம். 7 7 49 7 7 49 மீதி 4 7 1 7 4 11 சரிதானே. இப்போ 17 எத்தனை முறை இருக்க போகுது? 7 முறை. 17 1 17 7 119 அங்கால 2 0. அப்போ 700 தர 100 எவ்வளவு? 70,000. அப்போ குறித்த விலை கண்டுட்டோம். அவ்வளவு ரூபா? 70,000 ரூபா. சரி, குறித்த விலை எவ்வளவு? 70,000 ரூபா. சுருக்கி முடித்தது தான் பாருங்கள். இதில் 17ஆல் சுருக்குனது, இங்கே 17 உண்டு. இங்கே 17 119க்குள்ளே 17 எத்தனை இருந்தது? 7 இருந்தது. சரி, அதுக்கு பிறகு பின்னால் 2 0 2 போட்டுட்டேன். அப்போ 700 100ஆல் பெருக்குனா எவ்வளவு? 70,000. அப்போ எவ்வளவு குறித்திருக்கிறார்? ஆரம்பத்தில் அந்த கணனிக்கு விலை அடித்து வச்சுருந்துருக்கிறார் 70,000 கழிவு 15% கொடுத்தா 59,500க்கு விட்டுருக்கிறார். அப்போ கழிவு யாதுன்னு கேட்டால் கழிவு எவ்வளவுன்னு சொல்ல தெரியும் எங்களுக்கு. குறித்த விலையில் இருந்து, கழிவுன்றது என்னது? குறித்த விலையில் இருந்து எதை கழிக்கணும்? விற்ற விலையை கழிக்கிறதான என்னது? கழிவு. குறித்த விலைக்கும் விற்ற விலைக்கும் இடையிலான வித்தியாசம். அப்போ குறித்த விலை தானே கூடவா இருந்திருக்க போகுது. கழிவு கொடுத்தா 70,000 இருந்து 59,500 கழிக்க போகிறோம். கழிச்சா என்ன வர போகுது? 70ல் 60,000 போனால் 10,000, அங்கால 500 கழிச்சா 10,500 ரூபா கழிச்சு பாரு. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. தரகர் ஒருவர் 3% தரகிற்கு ரூபா 6,50,000 விற்றால், காணியோ இதை ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. அவன் தரகிற்கு 6,50,000 காணி ஒன்றை 6,50,000 விற்றால் தரகு பணம் யாது? உரிமையாளர் பெறும் பணம் எவ்வளவு என்று கேட்டிருக்கு. ரைட். அப்போ தரகு பணம் காண போகிறோம். தரகு எப்படி பார்க்குறது? லாபம் நட்டம் எப்படி பார்த்துனாங்களா? போது லாபம் பார்க்குறதுக்கு நட்டம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இங்கே தரகு பார்க்க போகிறோம். தரகு பார்க்க போகிறோம். தரகுன்றது எவ்வளவுத்துக்கு எவ்வளவு? 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றாரண்டா அவருக்கு எவ்வளவு தரகு கிடைக்கும்? 3 ரூபா கிடைக்கும். அப்போ எவ்வளோ வரப்போகுது? 100 ரூபாய்க்கு 3 ரூபா தான் அவர்கிட்ட தரகு பணம். எவ்வளவு ரூபா அவர் விற்றுருக்கிறார்? 6,50,000 எவ்வளோன்றது தான் பார்க்க போகிறோம். 100 ரூபாய்க்கு 3 ரூபா தான் தரகு போமா இல்லையா? 100 ரூபாய்க்கு 3% என்னது? 100 ரூபாய்க்கு 3 ரூபாய். இங்கே எவ்வளவு ரூபாய் இருக்குது? 6,50,000 ரூபாய் இருக்குது. அதுக்கு எவ்வளோ வந்து பார்த்தா சரி தானே. பெருக்கிட்டோம். வெட்டி சுருக்குவோம். 0 0 0 0 வெட்டி சுருக்கியாச்சு. அங்கால 0 0 3 15 1 மிச்சம் 3 18 19,500 ரூபாய். ஆகவே உரிமையாளர் பெறும் பணம் எவ்வளவு என்று கேட்டால் 6,50,000 தான் காணி வித்தது. அப்போ உரிமையாளர் பெறும் பணம் எவ்வளவு இருந்திருக்கும்? 6,50,000 இருந்து தரகருக்கு கொடுத்த 19,500 ரூபாயை கழிக்க வரப்போகுது. 0 0 10ல் 5 போனால் 5, 9ல் 9 0, கடன் கொடுத்ததால் 3, என்ன வரப்போகுது? 6. 6,30,500 ரூபாய். ஓகே, இதுதான் கடைசியாக யாருக்கு போயிருக்கும்? உரிமையாளர்கிட்ட கைக்கு போயிருக்கும். ஏனெண்டா 19,500 ரூபாய் தரகு பணம் 100 ரூபாய்க்கு 3 ரூபா படி 6,50,000 எவ்வளவுன்றது பார்த்து நாங்கள் எவ்வளவு தரகு பணம் வந்தது? 19,500 ரூபாய். ரைட். இது தவிர்ந்த வேறு சதவீதம் சார்ந்த கேள்விகள் செய்து பாருங்கோ. உங்களால் உதாரண கேள்விகளையும் இந்த பாடசாலை
புத்தகத்தில் இருக்கிற உதாரண கேள்விகளையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இயலுமான வரைக்கும் ஆன்சர் இருக்கிற புத்தகங்களில் இருக்கிற கேள்விகளை எடுத்து ட்ரை பண்ணி அதுக்குரிய ஆன்சர் சரியாக இருக்கிறத செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த வீடியோவை திருப்பி ஒரு ரிவைண்ட் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். மற்றது மேலதிகமாக வேறு யாருக்கும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. யாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று எதிர்பார்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணி வீடியோஸை கூட பார்க்க வைங்க. நன்றி. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.